நாம் தியானத்துக்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 78வது அதிகாரம். சங்கீதம் 78 பழைய ஏற்பாட்டில் 718வது பக்கம். இந்த சங்கீதம் மொத்தம் 72 வசனங்களை உடையது. இது சங்கீத புஸ்தகங்களில் பெரிய சங்கீதங்களில் இந்த சங்கீதம் 2வது சங்கீதமாக இடம்பெற்றிருக்கு. இந்த சங்கீதம் ஆசாப் எழுதின மஸ்கீல் என்னும் போதக சங்கீதம் என்று நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. சரி, இந்த சங்கீத புஸ்தகத்தில் உள்ள 72 வசனங்களும் நம்முடைய வாழ்க்கைக்கு மிகவும் பயனுள்ளதாக காணப்படுகின்றது. இந்த 72 வசனங்களையும் நாம் தியானிக்கலாம். அவ்வளவு விஷயங்கள் இந்த அதிகாரத்தில் நமக்கு ஆசாப் கொடுத்துருக்காரு. இதை நான் சுருக்கமாக நான் என்னுடைய பார்வையில் இதை எப்படி பார்க்கறேன்னா, ஆசாப்போட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ், அதாவது இஸ்ரவேல் ஜனங்களை பற்றின வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ், நம்மளாம் வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் போகும்ல, ஏதாவது ஒரு காரியத்தை சொல்ல நினைப்போம், அதை ஷார்ட்டாக சொல்லிடுவோம். அதுபோல் 40 வருட இஸ்ரவேல் ஜனங்களின் வாழ்க்கை பயணத்தை இந்த 72 வசனத்துக்குள்ளே முடிச்சிட்டாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமாம், அது மட்டுமல்ல, கிறிஸ்துவின் பிறப்பை வரக்கொண்டு அதில் சொல்லிட்டாங்க. இந்த வசனங்கள் நாம் தியானிக்கும் பொழுது நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் என்னவென்றால், இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு தங்கள் முற்பிதாக்களின் காலங்களில் நடந்ததைவற்றை விளக்கி சொல்லியிருக்காங்க. இந்த வசனங்களை நீங்கள் ஆராய்ச்சி பண்ணும்போது படிக்கும் போதே தெரியும், அந்த வசனங்கள் எல்லாம் தங்கள் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்துருக்காங்க. அதாவது நம்முடைய வாழ்க்கையில் தேவன் அவர்களுடைய முற்பிதாக்களுக்கு செய்த நன்மைகள், கிரியைகள், செய்கைகள் எல்லாவற்றையும் தங்கள் பிள்ளைகளுக்கு தலைமுறை தலைமுறையாக அதை தொடர்ச்சியாக சொல்லிக்கொண்டே வந்திருக்கின்றார்கள். ஏனென்றால் நம்முடைய முற்பிதாக்கள் தேவனுக்கு பிரியமில்லாமல் இப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்து அழிக்கப்பட்டார்கள். எனவே அந்த ஒரு வாழ்க்கையை எங்கள் பிள்ளைகளாகி நீங்கள் வாழ்ந்துடக்கூடாது. நமக்கு உதாரணமாக நம்முடைய முற்பிதாக்கள் காணப்படுகின்றார்கள். எனவே நாம் எப்படி வாழ வேண்டும், எப்படி தேவனை ஆராதிக்க வேண்டும், எப்படி தேவனுக்கு கனம் பண்ண வேண்டும் என்ற காரியங்களை சொல்லி கொடுத்திருக்கின்றார்கள். அது மாத்திரமல்ல, இந்த வசனம் மிக தெளிவாக கடைசி பகுதியில் வெளிப்படுத்துகிறது. அதாவது தேவன் இஸ்ரவேலர்களுக்கு கொடுத்த ரட்சிப்பை அந்த தேவ ஜனம் பெற்றுக்கொள்ள பாத்திரனா இல்லை. அந்த தேவ ஜனம் அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்வதற்கு வாஞ்சியாக இல்லை. அந்த தேவ ஜனம் ரட்சிப்பை பெற்றுக்கொள்வதற்கு தயாராக இல்லை. அதனால் அந்த ரட்சிப்பை என்ன ஆச்சுன்னா, யூதா கோத்திரத்துக்கு கடந்து போனது. அந்த யூதா கோத்திரத்தில் தாவீது முதலாவதாக தெரிந்து கொள்ளப்பட்டான் என்று அதற்கு இந்த சங்கீதம் நிறைவடைகின்றது. எனவே நம்முடைய பிள்ளைகளுக்கும் நம்முடைய குழந்தைகளுக்கும் நாம் தேவன் செய்த கிரியைகளை, தேவனுடைய நன்மைகளையும், தேவனுடைய அற்புதங்களையும், தேவன் எப்படிப்பட்டவர் என்பதையும் கற்றுக் கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. சரி, இது சொல்லிக்கொண்டே இருக்கலாம். ஏன்னா இது மிகப்பெரிய அர்த்தங்களையும், அதாவது ரகசியங்களையும் வெளிப்பாடுகளையும் கொண்டுள்ள சங்கீதமாக இது காணப்படுகின்றது. எனவே இதை நாம் தியானிக்க சில மணித்துளைகள் அதிகமாக நான் எடுத்துக்கொண்டால் தயவு கூர்ந்து என்னோடு ஒத்துழைப்புமாறு நான் கேட்டுக்கொள்கின்றேன். தியான வசனத்துக்குள்ளாக உங்களை அழைத்து செல்ல விரும்புகின்றேன். 18வது வசனம். தங்கள் இச்சைக்கேற்ற போஜனத்தை கேட்டு தங்கள் இருதயத்தில் தேவனை பரீட்சை பார்த்தார்கள். தங்கள் இச்சைக்கேற்ற போஜனம், இது எதை குறிக்கிறது என்றால், போஜனம் என்பது அப்பம், போஜனம் என்பது ஆகாரம், போஜனம் என்பது மன்னா. அப்போ அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் தங்கள் சித்தத்துக்கு ஏற்ற, தங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற, தங்களால் என்ன செய்ய முடியுமோ அந்த போஜனத்தை எதிர்பார்த்தாங்க, அந்த போஜனத்தை விரும்பினாங்க. அந்த போஜனத்தின்படி தேவனை பரிசை பார்த்தாங்க.
அல்லேலூயா. இப்போ தேவனை ஆராதிக்க வந்திருக்கின்ற நமக்கு ஒரு போஜனம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது, ஒரு மன்னா கொடுக்கப்பட்டிருக்கின்றது, ஒரு வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஆண்கள் எப்படி இருக்க வேண்டும், பெண்கள் எப்படி இருக்க வேண்டும், கணவன் எப்படி இருக்க வேண்டும், மனைவி எப்படி இருக்க வேண்டும், பிள்ளைகளை எப்படி வழிநடத்த வேண்டும், குடும்பம் எப்படி இருக்கணும், நீங்கள் எப்படி பேசணும், எப்படி உண்ணணும், எப்படி நடக்கணும், எப்படி சபை கூடி வரணும், எப்படி சபையில் ஆராதனை செய்யணும், எப்படி காணிக்கை செலுத்தணும், எப்படி தேவனை நோக்கி ஜெபிக்கணும், அடுத்து எப்படி நம்முடைய வாழ்க்கையை நாம் வழிநடத்தி செல்லணும், எப்படி தேவனுக்கு ஆராதனை செய்யணும், இப்படி அநேக காரியங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இந்த அநேக காரியங்களை குறித்துதான போதனைகள் சபையில் போதிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. ஆனால் தேவ ஜனங்களோ தங்கள் இச்சைக்கேற்ற போஜனத்தை விரும்புகின்றார்கள், தங்கள் இச்சைக்கேற்ற போஜனத்தை கேட்கின்றார்கள். அல்லேலூயா. கவனமாக இருக்கீங்களா? சரி, இப்படி அநேக காரியங்கள் நம்ம சபையில் போதிக்கப்படுகின்றது. ஆனால் இந்நாட்களில் வாழ்கின்ற தேவ ஜனங்கள், இந்நாட்களில் வாழ்கின்ற வாலிப பிள்ளைகள், இந்நாட்களில் வாழ்கின்ற குடும்பங்கள் தங்கள் இச்சைக்கேற்ற போஜனங்களை, ஆமாம், அப்படியும் போதிக்கின்ற ஊழியக்காரர்கள் இருக்கின்றார்கள், அப்படியும் போதிக்கின்ற திருச்சபை இருக்கின்றது, அப்படியும் போதிக்கின்ற தேவ செய்திகள் இன்டர்நெட்டில் வலம் வந்து கொண்டிருக்கின்றது. அது போன்ற தேவ செய்திகளை கேட்டு அது போன்ற ஊழியர்கள் பின்பாக சென்று கொண்டு இருக்கின்றார்கள். எனவே நாம் கவனமாக இருக்க வேண்டிய காலம் இது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏனென்றால் வேதம் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கின்றதோ, கர்த்தர் நமக்கு என்ன வார்த்தைகளை சொல்லி இருக்கின்றாரோ, நீங்கள் எப்படி நடக்க வேண்டும் என்று தேவன் என்ன சொல்லி இருக்கின்றாரோ அதன் பிரகாரம் நம்முடைய வாழ்க்கையை நகர்த்த வேண்டும். அப்படி நம்முடைய வாழ்க்கையை நம்ம வாழ்ந்தால்தான் தேவனுடைய ராஜ்யத்தில் நம்ம பிரவேசிக்க முடியும். அப்போ தங்கள் இச்சைக்கேற்ற, இப்போ தங்களுக்கு ஏற்ற, தங்கள் விருப்பத்திற்கு ஏற்ற இந்த உலகத்தோடு ஒத்த வேஷம் தரித்து கொண்டு அந்த வேத வசனங்களையும் அந்த வார்த்தைகளையும் நம்ம பற்றி கொள்வோமானால் யாத்திரையிலேயே நாம் வீழ்த்தப்படுவோம். நம்முடைய வாழ்க்கையை அதோடு தேவன் முடித்து விடுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, இப்போ இந்த அதிகாரம் முழுவதும் முற்பிதாக்களை பற்றியதான வசனங்களாக இருப்பதனால, முற்பிதாக்கள் தங்களுக்கு என்ன கற்றுக் கொடுத்தார் என்பதை சொல்லியிருப்பதனால, நானும் நம்முடைய முற்பிதாவாகிய பவுல் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறார் என்பதை தியானித்து இந்த வசனத்தை நாம் நிறைவு செய்வோம். வாசிப்போம். எபிரேயர் 3வது அதிகாரம் 7வது வசனம் முதல். ஆகையால் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறபடியே இன்று அவருடைய சத்தத்திற்கு கேட்பீர்களாகில், வனாந்திரத்திலே கோபம் ஊட்டின போதும் சோதனை நாளில் நடந்தது போல உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள். அங்கே உங்கள் பிதாக்கள் என்னை சோதித்து என்னை பரீட்சை பார்த்து 40 வருஷங்காலம் என் கிரியைகளை கண்டார்கள். ஆதலால் நான் அந்த சந்ததியை அரோசித்து அவர்கள் எப்பொழுதும் வலுவி போகிற இருதயமுள்ள ஜனம் என்றும் என்னுடைய வழிகளை அறியாதவர்கள் என்று சொல்லி என்னுடைய இளைப்பாறுதலில் அவர்கள் பிரவேசிப்பதில்லை என்று என்னுடைய கோபத்திலே ஆணையிட்டேன் என்றார். சகோதரரே, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கேதுவான அவ்விசுவாசமுள்ள பொல்லாத இருதயம்
உங்களில் ஒருவனுக்குள்ளும் இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள். உங்களில் ஒருவனாகிலும் பாவத்தின் வஞ்சனையினாலே கடினப்பட்டு போகாதபடிக்கு இன்று எண்ணப்படும் அளவும் நாடோறும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லுங்கள். நாம் ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கையை முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமாகில் கிறிஸ்துவினிடத்தில் பங்குள்ளவர்களாயிருப்போம். இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் கோபமூட்டுதலில் நடந்தது போல உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள் என்று சொல்லி இருக்கிறது. கேட்கிறவர்களில் கோபமூட்டினவர்கள் யார்? மோசையினால் எகிப்திலிருந்து புறப்பட்ட யாவரும் அப்படி செய்தார்கள் அல்லவா? மேலும் அவர் 40 வருஷம் அளவும் அரோசித்தார். பாவம் செய்தவர்களை அல்லவா? அவருடைய சவங்கள் வனாந்தரத்தில் விழுந்து போயிற்றே. பின்னும் என்னுடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதில்லை என்று அவர் யாரை குறித்து ஆணையிட்டார்? கீழ்ப்படியாதவர்களை குறித்தல்லவா? ஆதலால் அவ்விசுவாசத்தினாலே அவர்கள் அதில் பிரவேசிக்க கூடாமல் போனார்கள் என்று பார்க்கிறோம். அடுத்த வசனம், ஆனபடியினாலே அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதற்கு ஏதுவான வாக்கு தத்தம் நமக்கு உண்டாயிருக்க உங்களில் ஒருவனும் அதை அடையாமல் பின்வாங்கி போவானாக காணப்படாதபடிக்கு பயந்திருக்க கடவோம். ஏனெனில் சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது, நமக்கும் அறிவிக்கப்பட்டது. கேட்கிறவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடியினால் அவர்கள் கேட்ட வசனம் அவர்களுக்கு பிரயோஜனமாய் படவில்லை. விசுவாசித்தவர்களாகிய நாமோ அந்த இளைப்பாறுதலில் பிரவேசிக்கிறோம். அவருடைய கிரியைகள் உலக தோற்றம் முதல் முடிந்திருந்ததும் இவர்கள் என்னுடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதில்லை என்று என்னுடைய கோபத்தினாலே ஆணையிட்டேன் என்றார். ஹல்லேலூயா. இங்கே வசனம் தெளிவாக சொல்லுது, சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது. யாருக்கு? இஸ்ரவேல் ஜனத்துக்கு. என்ன சுவிசேஷம்? ஐயா, நீ எகிப்தில் இருக்க, அடிமை வாழ்க்கை வாழ்கிற, பாவ வாழ்க்கை வாழ்கிற, கண்ணீரின் வாழ்க்கை வாழ்கிற, துக்கத்தின் வாழ்க்கை வாழ்கிற, இந்த வாழ்க்கையிலிருந்து கர்த்தர் உன்னை மீட்டெடுத்திருக்கின்றார். இந்த வாழ்க்கையிலிருந்து கர்த்தர் உனக்கு விடுதலை தரப்போகின்றார். இந்த வாழ்க்கையை தேவன் மாற்றப் போகின்றார். அதற்கு நீ தேவன் உனக்கு என்ன எல்லாம் சொல்கிறாரோ அதன்படியெல்லாம் நீ நடப்பாயானா உன்னுடைய வாழ்க்கை கானானாய் மாறும். நீ கானானுக்குள்ள பிரவேசிப்ப. உன் கண்ணீரெல்லாம் மாறும், உன் துக்கமெல்லாம் மாறும். அங்கு பாலும் தேனும் ஓடுகின்ற ஆசீர்வாதம் உனக்கு கொட்டி கிடக்கு. அதனால நீ தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படி. கர்த்தர் உனக்கு என்ன கற்றுக் கொடுக்கின்றாரோ கர்த்தரின் சத்தத்துக்கு மாத்திரமே நீ செவி கொடு. செங்கடலை பார்த்து பயப்படாத, யோர்தானை பார்த்து பயப்படாத, நீ கர்த்தரை மாத்திரமே நோக்கி பாருன்னு சுவிசேஷம் அவங்களுக்கு சொல்லப்பட்டது. அல்லேலூயா. அந்த சுவிசேஷத்தின்படி அவர்கள் நடக்க தவறிவிட்டார்கள். நமக்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. இளைப்பாறுதலின் இடமாகிய அந்த இடத்திற்கு தேவன் வாசம் பண்ணுகிற அவர் இளைப்பாறுகின்ற பரம கானானாகிய பரலோக ராஜ்யத்துக்குள் நாம் பிரவேசிக்க வேண்டுமென்றால் நமக்கு கற்றுக் கொடுக்கப்பட்ட சுவிசேஷத்தின்படி நாம் நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும். நான் நம்முடைய வாழ்க்கையில் வாழ வேண்டும்.
நாம் நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்க வேண்டும். அப்படி ஒரு வாழ்க்கை வாழாமல் தங்களுடைய சுய இச்சையின் போஜனத்தை மாத்திரமே எதிர்நோக்கி கொண்டு ஒரு வாழ்க்கை வாழ்வோமானால் இளைப்பாறுதலுக்குள் பிரவேசிக்க போவதில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏனென்றால் வசனம் சொல்லுகிறது, தேவன் ஜலத்தினால ஞானஸ்தானம் கொடுத்திருக்காரு. ஆனால் இன்னொரு ஞானஸ்தானம் இருக்குது. அது எதனால? அக்கினியினால் ஒரு ஞானஸ்தானம். ஹல்லேலூயா. இப்போ ஜலத்தினால் ஞானஸ்தானம் பெற்றவங்கெல்லாம் ஒரு கியூவில் நிற்க வச்சு அக்கினினால் ஞானஸ்தானம் கொடுத்து பிற்பாடு பரலோக ராஜ்யத்துக்குள்ளே அனுப்புவாங்க. யாருடைய வாழ்க்கையெல்லாம் பரிசுத்தமாக தேவனுக்கு பிரியமாக தேவனுடைய சத்தத்தை கேட்டு வாழ்ந்தார்களோ அவர்களெல்லாம் அக்கினி அபிஷேகம் பெற்று அந்த அக்கினியை விட்டு கடந்து அடுத்து பரலோக ராஜ்யத்துக்கு உண்டான அடியை எடுத்து வைப்பார்கள். ஒருவேளை தேவனின் சத்தத்துக்கு செவி கொடுக்காமல் சுய இச்சத்தின்படி தன்னுடைய சுய லாபத்துக்காக என்னுடைய விருப்பம் போல ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருப்பேன், ஆனால் அந்த அக்கினி என்னை பட்சித்துவிடும். இதனால தான் அக்கினி ஞானஸ்தானம். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ தேவனுக்கு உண்மையாக இருந்தாங்க, தேவனின் வார்த்தைக்கு உண்மையாக இருந்தாங்க, தேவனின் கட்டளைக்கு உண்மையாக இருந்தாங்க. அக்கினி ஞானஸ்தானத்தில் எழும்பி வந்தாங்க. அல்லேலூயா. அவரை தூக்கி போட 3 பேர் போனாங்க. அவங்கள தள்ளிவிட போனவன் அந்த அனல் தாங்காமல் மடிந்து போயிட்டான். ஏன்னா அவன் தன்னுடைய சுயத்தின்படி வாழ்ந்தான், தன்னுடைய சிந்தனையின்படி வாழ்ந்தான், தனக்கு ஏற்றபடி ஒரு வாழ்க்கை வாழ்ந்தான். அதனால அந்த அக்கினி அவர்களை பட்சித்தது. ஆனால் அக்கினிக்கு உள்ளே இருந்தவங்களோ தேவனின் வார்த்தையின்படி வாழ்ந்ததுனால, தேவனுக்கென்று வைராக்கியமாக இருந்ததுனால, என் ஜீவனே போனாலும் சரி நான் தேவனை விட்டு பின்வாங்க மாட்டேன், என் ஜீவனே போனாலும் சரி தேவ வார்த்தை விட்டு நான் விலக மாட்டேன், என் ஜீவனே போனாலும் சரி எனக்கு கற்றுக் கொடுத்த சுவிசேஷத்திலிருந்து ஒரு அடி நான் பின்னிட்டு பார்க்க மாட்டேன் என்று வாழ்ந்தார்கள். அக்கினி அவர்களை பட்சிக்கவில்லை. அல்லேலூயா. எனவே அக்கினி அபிஷேகத்துக்குள் நாம் தப்பிக்க வேண்டுமென்றால் நம்முடைய வாழ்க்கையில் இதுவரை தேவனுக்கு பிரியமில்லாத செய்த எல்லா காரியங்களையும் புறம்பே தள்ளிவிட்டு நம்முடைய சுய இச்சையின் போஜனத்தை நாம் நாடாமல் தேவன் விரும்புகின்ற பாத்திரமாய், தேவன் ஏற்றுக்கொள்ளுகின்ற பாத்திரமாய், தேவன் பயன்படுத்துகின்ற பாத்திரமாய் நாம் மாறும் பொழுது அக்கினி அபிஷேகம் பெற்றவர்களாய் இளைப்பாறுதலுக்குள் கடந்து செல்வோம். அல்லேலூயா. எனவே இதுவரை நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய வழிநடத்துதல், என்னுடைய செயல்பாடுகள் எப்படி இருந்தது? தேவ வசனத்துக்கு நேராக இருந்ததா? வசனத்தின்படி நான் வாழ்ந்திருக்கின்றேனா? வசனத்தின் சொல்லப்பட்டபடி என்னுடைய செயல்கள், நடத்தைகள், பேச்சுகள் அனைத்தும் காணப்பட்டதா? வசனத்தின்படி என்னுடைய ஆராதனை காணப்பட்டதா? வசனத்தின்படி என்னுடைய ஜெபம் காணப்பட்டதா? வசனத்தின்படி என்னுடைய உபவாசம் காணப்பட்டதா என்பதை நாம் சிந்தித்து பார்ப்போம். அவற்றில் ஏதேனும் நாம் மீறி இருந்தால், ஏதேனும் தவறுகள், ஏதேனும் நம்ம குற்றங்கள், குறைகள் செய்திருந்தால் தேவனிடம் மன்றாடுவோம். ஆண்டவரே, நீர் என்னை மன்னியும், நீர் என்னை மன்னியும், உம்முடைய கிருபையை எனக்கு தாங்க, உம்முடைய இளைப்பாறுதலுக்குள் பிரவேசிக்க எனக்கு கிருபை பாராட்டுங்க. சுவிசேஷம் அறிவிக்கப்பட்ட இஸ்ரவேல் ஜனங்கள் கானானை இழந்தது போல சுவிசேஷத்தை கேட்டு கொண்டிருக்கின்ற நாங்கள் உம்முடைய பரம கானானை இழந்துவிட கூடாது. எனவே அனைவரும் எழுந்து நின்று நம்மை நாமே அர்ப்பணித்தவர்களாய், ஆண்டவா, என்னை நீர் நினைத்தருளும், என்னை நீர் நினைத்தருளும்.
என்னுடைய வாழ்க்கையை நான் நினைத்தள்ளும். நான் இதுவரை எப்படி வாழ்ந்தேன், எப்படி நடந்தேன், எப்படி பேசினேன், எப்படி சிந்தித்தேன், எப்படி செயல்பட்டேன் என்பதை நீர் அறிந்திருக்கின்றேன். நான் உமக்கு பிரியமில்லாத செய்த எல்லா காரியங்களையும் உம்முடைய கண்பு நான் கொண்டு வருகின்றேன். உம்முடைய பாத தண்டையில் நான் வருகின்றேன். நீர் என்னை ஏற்றுக்கொள்ளும், நீர் என்னை ஏற்றுக்கொள்ளும். வேதத்தில் அநேக தேவ மனிதர்கள் வாழ்ந்தாங்களே. யோசேப்பு, நோவா, ஆபிரகாம், தானியல், மார்த்தாள், மரியாள், எஸ்தர், எலிசபெத், இப்படி அநேக தேவ மனிதர்கள் வாழ்ந்தார்கள். அவர்களுக்குள்ள உள்ள அந்த குணங்கள், அவர்களுக்குள்ள இருந்த அந்த கிரியைகள் என்னுள்ள இல்லைப்பா. நானாக வந்து நிற்கிறேன். மற்றவங்களோடு நான் கம்பேர் பண்ணல. வேதத்தில் வாழ்ந்த மற்ற மனிதர்களோடு என்னுடைய வாழ்க்கையை நான் ஒப்பிடல. நானாக வந்து நிற்கிறேன். என்னுடைய பாவங்களை, என்னுடைய குற்றங்களை நீர் மன்னித்து உம்முடைய இளைப்பாறுதலுக்குள் நாங்கள் பிரவேசிக்க எங்களுக்கு கிருபை பாராட்டும் என்று சொல்லி நாம் அர்ப்பணிப்போமா? நானாகவே வந்திருக்கின்றேன். உம் பிரசன்னத்தில் வந்து நிற்கின்றேன். நீர் இன்று என்னை ஏற்றுக்கொள்வீரா? உம் ராஜ்யத்தில் சேர்த்துக்கொள்வீரா என்று கரங்களை உயர்த்தி தேவனிடம் அறிக்கையிடுவோமா? நானாகவே வந்திருக்கிறேன். உம் பிரசன்னத்தில் வந்து நிற்கிறேன். நீர் இன்று என்னை ஏற்றுக்கொள்வீரா? உம் ராஜ்யத்தில் சேர்த்து கொள்வீரா? நானாகவே வந்திருக்கிறேன். உம் பிரசன்னத்தில் வந்து நிற்கிறேன். நீ இன்று என்னை ஏற்றுக்கொள்வீரா? உம் ராஜ்யத்தில் சேர்த்து கொள்வீரா? யோசேப்பை போல் நான் ஒழுங்கில்லையே, நோவாவை போல் நீதிமானும் இல்லையே. ஆப்சேப்பை போல் நான் ஒழுங்கில்லையே, நோவாவை போல் நீதிமானும் இல்லையே. ஆபிரகாமை போல் விசுவாசி இல்லையே, தானியேலை போல் உம்மை வேண்டவில்லையே. நானாக தானாக வந்திருக்கிறேன். நானாகவே வந்திருக்கிறேன். சொல்லுமா? உம் பிரசன்னத்தில் வந்து நிற்கிறேன். நீர் இன்று என்னை ஏற்றுக்கொள்வீரா? உம் ராஜ்யத்தில் சேர்த்துக் கொள்வீரா? கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? மார்த்தாளை போல் உம்மை சேவிக்கலையே, மரியாளை போல் உம்மை நேசிக்கலையே. மார்த்தாளை போல் உம்மை சேவிக்கலையே, மரியாளை போல் உம்மை நேசிக்கலையே. எஸ்தரை போல எதையும் செய்யவில்லையே, எலிசபெத்தின் நற்குணங்கள் என்னில் இல்லையே. நான் வீணாகி பாழாகி வந்து நிற்கிறேன். நானாகவே வந்து நிற்கிறேன். உம் பிரசன்னத்தில் வந்து
நிற்கிறேன். நீ இன்று என்னை ஏற்றுக்கொள்வீரா? ராஜ்யத்தில் சேர்த்து கொள்வீரா? நீங்களே கேளுங்க, கரங்களை உயர்த்தி சத்தமா கேள்போமா? உள்ளத்தின் ஆழத்திலிருந்து, ஆண்டவரே நானா வந்திருக்கேன், என்னை ஏற்றுக்கொள்ளுங்க, என்னுடைய எல்லா மீறுதல்களையும் மன்னியும், என்னுடைய எல்லா குற்றங்களையும் மன்னியும், உங்களுடைய ராஜ்யத்தில் என்ன சேர்த்துக்கொள்ளும், ராஜ்யத்தில் சேர்த்துக்கொள்வீரா? எங்களை கிருபையாய் நேசிக்கின்ற நல்ல தகப்பனே, இந்த வசனங்கள் மூலமாக நீர் எங்களோடு பேசியிருக்கின்றீர். நாங்கள் இஸ்ரவேல் ஜனங்களைப் போல உமக்கு பிரியமில்லாத, உம்மை கோபமூட்டுகின்ற வாழ்க்கை வாழ்ந்திருந்தால் தயவாய் எங்களை மன்னித்தருளும். உம்முடைய இளைப்பாறுதலுக்குள் பிரவேசிப்பது நாங்கள் சுவிசேஷத்தை பின்பற்றி வாழ எங்களுக்கு அனுகிரகம் செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.